அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு மனநலம். நம்பிக்கை தரும் வார்த்தைகளை மட்டும் பேசுவோம். இல்லாதவன் தானே என்ன செய்வான் என்று நினைக்காதீர்கள். இல்லாதவனுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. எனவே அவன் எதுவும் செய்வான். ஜெயிக்கும் வரையில் தன்னம்பிக்கை அவசியம். ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம். காலையில் நடைபயிற்சி செல்லும்போது ஒரு பெரியவரை தினமும் பார்த்து வணக்கம் சொல்வது வழக்கம். வணக்கம் சொல்லுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற வார்த்தை தான் அவரிடமிருந்து பதிலாக வரும். முதல் தடவை கேட்கும்போது இவர் என்னடா பதில் வணக்கம் சொல்லாமல் மகிழ்ச்சி என்கிறாரே என்று நினைக்க தோன்றியது. ஆனால் தொடர்ந்த நாட்களில் மகிழ்ச்சி என்னும் வார்த்தையை கேட்கும்போது நன்மை அறியாமல் மனதுக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்வதை உணர முடிந்தது. இவரை பார்க்கும்போது மற்ற சிலரும் நினைவில் வந்தனர். சிறு வயதில் மளிகை கடைக்கு செல்வது வழக்கம். அங்கு கல்லாவில் உட்கார்ந்து இருக்கும் அண்ணன் நாம் எது கேட்டாலும் அவர் வாயிலிருந்து சிறப்பு என்ற வார்த்தை வரும். அதை கேட்கும்போது சிரிப்பு தான் வரும் அப்போது. ஆனால் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அவர் வாழ்வு எவ்வளவு சிறப்பாக மாறியதென்று. ஆம், சிறப்பு என்ற மந்திர வார்த்தையை உச்சரித்த அவர் மிக சிறந்த செல்வேந்தராக மட்டுமல்லாமல் சேவை செய்யும் மனப்பான்மை உள்ள அந்த மக்களுக்கு மனதில் இடம் பிடித்தார். கடைசி வரை சிறப்பு என்ற சொல்லுக்கு அவரை விட்டு போகவில்லை. அவரை தேடி வந்த சிறப்புகளும் குறையவில்லை. இந்த இரண்டு மதிப்புக்குரிய நபர்களிடம் கற்றுக்கொண்டது நாம் உச்சரிக்கும் வார்த்தையில் மகிமைதான். வார்த்தைக்கு நாம் மனநலம் காக்கும் சக்தி இருக்கிறது. வார்த்தைகளில் சக்தி உணர்ந்து இந்த கதையை கவனியுங்கள். அது ஒரு மலை கிராமம். அங்கிருப்பவர்கள் இயற்கையின் பிரியர்கள், மரங்களை நேசிப்பவர்கள், மறந்தும் கூட மரத்துக்கு தீங்கு செய்யாதவர்கள். ஆனால் ஊர் நலனுக்காக ஆசையாக வளர்த்த பெரிய மரத்தை வெட்ட வேண்டிய நெருக்கடியான சூழலில் ஒரு சமயம் சிக்கியது. யாருக்கு அதை வெட்ட துணிவு வரவில்லை. சிந்தித்து ஒரு வழியை கண்டுபிடித்தனர். தினம் அந்த மரத்தை சுற்றி நின்று காதில் கேட்கக்கூடாத தீமையான வசவு வார்த்தைகளை கொட்டினர். நாளடைவில் இலைகள் பட்டு போய் அந்த மரம் தானாக விழுந்து முறிந்ததாக கதை முடிந்தது. பேசும் வார்த்தைகளால் ஒரு மரத்தையே வீழ்த்த முடியும் என்றால் மனங்களை யோசித்து பார்ப்போம். நம்பிக்கை தரும் வார்த்தைகளை மட்டும் பேசுவோம். ஆகா, சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றி, சூப்பர் போன்ற மனமகிழும் மந்திர வார்த்தைகளை உபயோகித்து மனநலமுடன் நம்மை சுற்றி இருப்பவரின் மனநலமும் பேணுவோம். ஒட்ட வைத்த சிறகுகள் ஊர் போய் சேர்வதில்லை. இயல்புகளை மாற்றிக்கொண்டு நாம் செய்யும் எதுவும் இயல்பாய் இருப்பதில்லை. சுயநலமாய் இருப்பவர்கள் சுயமாய் வேண்டுமானால் இருக்கலாம், ஒருபோதும் நலமாய் இருக்க முடியாது. என்பனி விழிப்புணர்வை விதைப்பது. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். சொல்வது என் கடமை, முடிவெடுப்பதன் உரிமை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.